தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். 234 தொகுதிகளிலும் தேர்தல் பணிக்குழுவை நியமனம் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 தேர்தல் மேற்பார்வையாளர்கள், மாவட்ட செயலாளர், மண்டல செயலாளர் உள்ளடங்கிய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு 5 பேர் என்கிற நிலையில் தேர்தல் பணிக்குழுவை நியமித்திருக்கிறோம். இந்த பணிக்குழுவின் வேலை நமது தோழர்கள் போட்டியிடாத தொகுதிகளில் நம்முடைய இயக்க தோழர்களை நெறிப்படுத்துவதாகும். அவர்களை வேலை வாங்க வேண்டும். 10-15 வாக்குச்சாவடிகளுக்கு ஒரு குழு அல்லது ஒன்றிய வாரியாக ஏற்கனவே நிர்வாக முறையில் இருக்கிற கட்டமைப்பை பயன்படுத்தி தேர்தல் பணிக்குழுவை நியமிக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு ஊராட்சிக்கும் செல்லக்கூடிய வகையில், கிராமங்களுக்கும் செல்லக்கூடிய வகையில் ஒரு குழுவை நியமனம் செய்து அவர்கள் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்க வேண்டும். எஞ்சியிருப்பது இன்னும் 6 நாட்கள் தான். 21ஆம் தேதி 5 மணியோடு பிரச்சாரம் முடிகிறது. 22ஆம் தேதி பிரச்சாரம் செய்ய முடியாது, மக்களை சந்திக்க முடியும். 23ஆம் தேதி வாக்குப்பதிவு. எனவே இந்த 6-7 நாட்களில் கண்துஞ்சாமல் பணியாற்ற வேண்டும், தீவிரமாக பணியாற்ற வேண்டும். நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளில் தான் வேலை செய்ய வேண்டும் என்று இருந்துவிடக்கூடாது. நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்களின் வெற்றிக்கு தீவிரமாக ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும். அதேபோல அந்த தொகுதிகளில் வேட்பாளர்களை அணுகுவது மாவட்ட செயலாளர் தலைமையிலான குழுதான். தேர்தல் மேற்பார்வையாளர்கள் இருந்தாலும் கூட, மாநில பொறுப்பாளர்கள் இருந்தாலும், மண்டல பொறுப்பாளர்கள் இருந்தாலும், நிர்வாக தலைமை என்பது மாவட்ட செயலாளர் தான். எனவே மாவட்ட செயலாளரும் அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் உள்ள பொறுப்பாளர்களும் அந்தந்த தொகுதிகளில் உள்ள வேட்பாளர்களை அணுகி முறைப்படி கலந்தாய்வு செய்து அவர்கள் வகுத்து தரும் செயல் திட்டங்களுக்கு ஏற்ப களப்பணி ஆற்ற வேண்டும், வாக்குகளை சேகரிக்க வேண்டும். இதில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. கட்சி பொறுப்பு என்பது வேறு, தேர்தல் களப்பணி என்பது வேறு. தேர்தல் களப்பணி என்கிற போது எத்தனை பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சிறிய பகுதியை தேர்வு செய்து அந்த சிறிய பகுதிக்குள் தான் வேலை செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் தான். கட்சி பொறுப்புகளை மறந்துவிட வேண்டும். நான் மாநில பொறுப்பில் இருக்கிறேன், மண்டல பொறுப்பில் இருக்கிறேன், பெரிய பொறுப்புகளில் இருக்கிறேன், நான் ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த மாவட்டத்திலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் போய் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது. கட்சி பொறுப்பு நிலை என்பது வேறு, தேர்தல் களத்தில் நாம் ஆற்றுகிற பணி என்பது வேறு. தேர்தல் களத்தில் பணியாற்றுகிற போது யாருக்கு எந்த பகுதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த பகுதிக்குள்ளேயே நின்று இயக்கத்தோடர்களை ஒருங்கிணைத்து மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்க வேண்டும். அவ்வளவுதான். மாவட்ட நிர்வாக தலைவராக இருக்கிற மாவட்ட செயலாளர், அவரோடு அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் உள்ள தோழர்கள் 4-5 பேர் மட்டும்தான் வேட்பாளர்களை அணுக வேண்டும். வேறு யாரும் எந்த காரணத்தை முன்னிட்டும் எந்த சூழலிலும் வேட்பாளர்களை தனித்து போய் அணுகுவது கூடாது. அப்படி நிகழ்ந்தால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே,